ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேராகிராஃப் டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல், tutorial 7.html. ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் இந்த தடவை காப்பி பேஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம இப்போ நார்மலாக எழுத போகிறோம். doc type HTML போட்டு அப்புறம் HTML-குள்ளே என்ன பண்ணோம், ஹெட் அண்ட் பாடி டேக். ஹெட்டு, அதுக்குள்ளே என்ன டைட்டில் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹெட் டேகு கண்டிப்பாக போட்டாகணும் அப்படின்னு இல்லை. ஹெட் டேக் போட்டால் டேரெக்டாக பாடிக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு இது பண்ணோன்னா அப்போ வேணால் போகலாம். ஹெட் அண்ட் பாடி டேக், இதுக்குள்ளே டைட்டில் tutorial 7. கொஞ்சம் நாய்ஸ் ஆனிச்சுன்னா மன்னிச்சிருப்பாங்க. ஹெட் அண்ட் பாடி. இப்போ பாடி டேக், இப்போ H1 டேக், அதுக்குள்ளே this is heading, நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேகுக்கு நீங்கள் ஜஸ்ட் பி போட்டால் போதும். பாருங்கள், பி டேக்னு வந்துச்சு. இப்போ இது கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ளே திஸ் இஸ் பேராகிராஃப்னு எழுதுறோம். அது சும்மா எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்க, திஸ் இஸ் ஹெட்டிங், திஸ் இஸ் பேராகிராஃப்னு வந்துச்சு. பீக்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தா காப்பி பண்ணியிருந்தேன். இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். This is a paragraph. How are you? This is HTML 7th tutorial, and please subscribe my channel and like and share my video so I can put more videos ன்னு போட்டுக்கிறேன். நான் வீடியோனா இருக்கட்டும். ரன் பண்ணி பார்த்தோன்னா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இந்த இதுவை கொஞ்சம் எப்படி ஸ்டைலாக போல்டு பண்ணலாம், இட்டாலிக்கில் மாற்றலாம், அண்டர்லைன் பண்ணலாம், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எங்கேயோ ஷார்ட்கட் இருக்குது, இங்கேயோ சேவ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காது. அதுக்கு முன்னாடி நீங்கள் H6 டேகை யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இப்போ இதுக்கு ரன் பண்ணுறேன். H6 டேக்லேயும் சின்னதாக தான் இருக்குது. இதில் இதுவும் சின்னதாக இருக்குது. அதுவே ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் H6 டேக் கால் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஹாய்னு போடுறேன். இப்போ ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரிஞ்சிருக்கும்.
இது பாருங்கள் மெல்லிசாக இருக்குது, இது லைட்டாக போல்டு பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கு தான் H1 டேக் இருக்கும், H2 டேக்கும். அப்படியே லைட்டாக சின்னதாக சைஸோ சின்னதாகவும் போல்டும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால் ஓகே பை தேங்க்யூ.